worship you, Lord. We praise you, Master. What a loving God we serve. Oh, yes. வல்லவர் ஆளுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதியுமக்கே துதியுமக்கே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. For the Lord God Almighty reign. Oh, hallelujah, hallelujah. Holy, holy, for you Lord God Almighty. God Almighty, worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy, holy, for you Lord God Almighty, worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy. My dear brothers and sisters, பக்தனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தருக்கு புதுப்பாட்டு பாடுங்கள். Sing to the Lord a new song. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, அவர் கேராபின் மத்தியிலே சேராபின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன். ஆனால் துதிக்கும் பொழுது அவர் இறங்கி வந்து விடுகிறார். He is a God who dwells among the seraphims and the cherubims. When you worship, He comes and in midst of us. Today, myself and Brother Samuelson are waiting to worship God. Are you ready to enjoy the presence of God with us? Before that, shall we do a small prayer? Oh gracious Heavenly Father God, எங்கள் அருமை பரலோக தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். We look at your face, oh God. நீர் எங்கள் உள்ளத்தின் பாரங்களை, வேதனைகளை, கவலைகளை அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறார். எங்கள் சஞ்சலத்தை அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறார். You are the God who knows our burden. எங்கள் மனதில் இருக்கிற ஒவ்வொரு கலக்கத்தை, எங்கள் சிந்தனைகள், எங்கள் மனதில் இருதத்தின் அங்கலாய்ப்புகள், கேள்விகளை நீர் அறிந்திருக்கிறார். கண்ணீரோடு வேதனையோடு நிகழ்ச்சி பார்த்து கொண்டு மனதில் வேதனை, சரித்திர வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறது பாருங்கப்பா. எல்லா இருந்த ஒரு அனாதை போல இருக்கிறேன் அழுது கொண்டிருக்கிறது பாருங்கப்பா. எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கற்ற நிலையில கலக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறது பாரு. Though everyone are there, I'm living like an orphan with all kinds of questions laden. They're watching this program. Wipe away their tears, wipe away their pain and agony. Let this be my time of heavenly visitation. Wipe away all the tears. You are a perfect God who perfects everything. We give this program into the hands. In Jesus' matchless name we pray. Amen. My dear brothers and sisters, whatever might be the situation, whatever might be a problem,
Worship God, praise God. When God comes, everything will change upside down. உன்னுடைய சூழ்நிலைகள் எது வேண்டாம் இருக்கட்டும், உன்னுடைய பிரச்சனைகள் எது வேண்டாம் இருக்கட்டும், கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அவர் இறங்கி வந்தால் போதும், எல்லாம் தலைகீழாக மாறும். நம் கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதிப்போமா? அவர் நல்லவர். நன்றி உள்ளத்தோடு ஆராதிப்போம். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாதை நோயும் வந்த போது வேண்டு கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் நீங்கி வீட்டிட்டார். பாதை நோயும் வந்த போது வேண்டு கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் நீங்கி வீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். செற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். சொல்வோம். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். கர்த்தருக்கு காத்திருந்து அழுகை போல் பலன் அடைந்து சேட்டைகளை அடைந்து உயரே எழும்பிடுவார். சொல்வோம். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகை போல் பலன் அடைந்து சேட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தில் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தில் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய். அல்லேலூயா. புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய். ஆண்டவர் இந்த நாளிலே அவரோட சமூகத்தில் காத்திருக்கிற உனக்கு
புதிய பலனை தரப்போகிறார், புதிய கிருபைகளை தரப்போகிறார், புதிய நன்மைகளை தரப்போகிறார். You who are waiting in the presence of God, God is not only going to give you a new strength, He is going to fill you with new grace, with new goodness. That is our loving God. அவர்தான் நம்முடைய தேவன். நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் விரும்புகிறதுக்கும் அதிகமா கிரியை செய்கிற தேவன். நம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி சொல்வோமா, ஆண்டவரே என் மேல் எவ்வளவு ஒரு அன்பு வைத்திருக்கிறீர் அப்பா. என் மேல் வைத்திருக்கிற மாறாத அன்புக்காக இம்மட்டுமாக எங்களை கரம் பிடித்து நடத்தினீர். எல்லாரும் எங்களை மறந்து போதிலும் எங்களை மறவாமல் எங்களை சுமந்து வந்தீரே. உடைய அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கும்போது எதுக்கும் நாங்கள் கலங்க மாட்டோம், பயப்பட மாட்டோம், பதற மாட்டோம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி சொல்லுவோமா. கண்மலைகள் பெயர்க்கும்படியா கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியா கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகை போல எழும்பிடுவாய். காத்திருந்து பலனடைந்து கழுகை போல எழும்பிடுவாய். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலென்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலென்றாலும் கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரை நம்புகிறேன்னு சொல்லி பாருங்க. ஆபிரகாம் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதனாக மாறினார். ஒரு நண்பனை போல ஆபிரகாம் இடத்தில் பேசினார். ஏன் தெரியுமா? ஆதியாகமம் 15:6 சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறது தனக்கு நீதியாக அவர் கருதினார். God spoke with Abraham like a friend. You know why? Genesis 15:6 says, Abraham felt it was righteous to believe in God. ஆண்டவரை நம்புகிறது நீதியாக அவர் கருதினார். நம்பின அந்த ஆபிரகாமோடு தான் ஒரு நண்பனை போல பழகினார். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நான் காத்திருந்து ஜெபித்த போது ஆண்டவர் வாக்குத்தத்தமா கொடுத்த ஒரு வசனம் என்ன தெரியுமா? God gave this as a promise verse. Isaiah chapter 30 verses 18. Therefore will the Lord wait, that he may be gracious unto you, and therefore will he be exalted, that he may have mercy upon you. For the Lord is a God of judgment. Blessed are they that wait for him. ஏசாயா 30:18 வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிறவர், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள்.
இந்த நிகழ்ச்சி எந்த இடத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க தெரியல. வீட்டிலிருந்து பார்த்துட்டு இருக்கலாம், வேலையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கலாம், டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்கலாம், மொபைல் போன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற உன்னை பாக்கியவனாக பாக்கியவதியாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். Dear brothers and sisters, you are watching this program. Maybe you are watching this program in the house or from your office, through a mobile phone or through the television. Wherever, however you are watching, you are waiting at the presence of God. And God is going to bless you, and you shall be blessed. Ezra 9:15 says, O God of Israel, thou art righteous. எஸ்ரா 9:15 வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே நீ நீதிபரர். ஆமன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் நீதி செய்கிறவராயிருக்கிறார். அவர் நீதியை சரி கட்டுகிற தேவனாயிருக்கிறபடினார் உன் வாழ்க்கை பாக்கியம் நிறைந்ததாய் இருக்கும். Because he is a righteous God, your life is going to be filled with blessings. யோபு 33:26 வசனம் சொல்லுகிறது, யோபு சொல்லுகிறார், நான் நீதியின் தேவனிடத்தில் என் விண்ணப்பத்தை அவருக்கு முன்பாக வைப்பேன். Job 33:26 says, Job says, I'll pray to God who does righteous things. He is a righteous God. I will place my prayer request before him. சங்கீதம் 58:11 வசனம் சொல்லுகிறது, அவர் நீதிமான்களுக்கு ஏற்ற பலனை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். Psalms 58:11 says, verily he is a God who rewards for our righteous. நம்முடைய நீதியின்படி நமக்கு பலனை தருகிற தேவனாய் இருக்கிறார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, அவர் நீதியை சரி கட்டுகிற தேவன் என்று மறந்து போக வேண்டாம். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே, என் வாழ்க்கையில ஒரு நீதி கிடைக்கல, ஒரு நியாயம் கிடைக்கல, காத்திருந்து காத்திருந்து காத்துக்கொண்டே தான் இருக்கிறேன் பிரதர். பொய் சொல்லுகிற ஏமாற்றங்களுக்கு தான் ப்ரொமோஷன், பொய் சொல்லுகிற ஏமாற்றங்கள் தான் இன்கிரிமெண்ட், பொய் சொல்லுங்க ஏமாற்றங்களுடைய வார்த்தையை தான் ஜனங்கள் நம்புகிறார்கள். ஆனா கர்த்தரை நம்புகிற உண்மையும் உத்தமமா இருக்கிற என் பேச்சை யாரும் நம்ப மாட்டாங்க. எனக்கு ஏற்ற அங்கீகாரமும் இல்லை, ஏற்ற ப்ரொமோஷனும் இல்லை, ஏற்ற உயர்வும் இல்லை. நான் எது சொன்னாலும் சந்தேகப்படுகிறார்கள். My dear brothers and sisters, are you saying there is no justice in my life? The people who are telling lies, the people who are cheating are the people who are getting promotion. The people who are cheating and people living a wicked life, they are the people who are getting increment. They are the people who are excelling in their life. But I trust in God. I believe in God. I am the person going through tears and pain and agony. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, சோர்ந்து போக வேண்டாம். தேவன் நீதியை சரி கட்டுகிற தேவன், அவர் நீதியை சரி கட்டுகிற தேவன். அவருக்கு காத்திருக்க அனைவரும் பாக்கியவான்கள். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, அவரை நம்பி இருக்கிற உன்னை கைவிட மாட்டார். கர்த்தர் மேன்மையான காரியங்கள் உன் கண்கள் காணும்படி செய்வார். ஒரு நாள் என் நண்பர் பார்த்து சொன்னார், கடவுள் கடவுள் தேடினால் போதுமா, கொஞ்சம் அது இதை சைட் பிசினஸ் பண்ணணும்யா, அப்படி செய்தால் தான் வாழ்க்கை ஓகோன்னு உயிரும் என்று சொன்னார். நான் கேட்டேன், அப்படி என்ன செய்யணும்? அவர் நெருங்கிய நண்பராக இருந்தார். He was a good friend of mine. அதனால் எதிர்த்து பேச என்னால் முடியல. அவர் பிரியப்படத்தை சரி போகலாம் என்று ஒரு கடைக்கு ஒரு அறைக்கு என்னை கொண்டு போனார். அநேக மக்கள் அமர்ந்திருந்தார்கள். ஒரு மனுஷன் மைக்க பிடிச்சிட்டு பேசிட்டு இருந்தார். அவர் சொன்னார், சிறந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவா இருக்கணுமா, பணத்தை சீக்கிரமா சம்பாதிக்கணுமா, பேர் புகழை அடையணுமா, தலை சிறந்த ஒரு வியாபாரியாக உயரணுமா, 3 குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும். That man said, who was wearing a tie, if you want to become a great sales executive, if you want to become a big businessman, if you want to earn money, you want to become fast rich, there are only 3 qualifications you need. நானும் பார்த்தேன், யாருக்கு தான் ஆசை இல்லை வாழ்க்கையில முன்னேற. நானும் யோசிச்சேன், என்னடா இவன் சொல்ல போறான்னு. அவர் சொன்னார் 3 குவாலிஃபிகேஷன். நானும் யோசித்தேன், என்ன நீங்களும் அப்படித்தான் கேட்குறீங்க பிரதர், சீக்கிரமா சொல்லுங்க, யாருக்கும் தெரிஞ்சிட்டு போகுதுன்னு. என்ன அருமை கர்த்தருடைய பிள்ளை, அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கழுத்துல டை இருந்தால் போதும், கையில பை இருந்தால் போதும்,
வாயில பொய் இருந்தால் போதும், வாழ்க்கை ஓகோன்னு இருக்கணும்னு சொன்னார். That man said, if you have ties enough, if you have lies in your life, if you have a bag in your hands is enough, you will come up in your life. உலகம் சொல்லும், ஒருத்தரை ஏமாற்றினால் தான் வாழ்க்கை ஓகோன்னு இருக்கும். If you cheat a person only, you can come up in your life. No, my dear brothers and sisters. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவர் காரிய சித்தமேனார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, அவர் நீதியை செய்கிற தேவன். உன்னை ஆசீர்வதிப்பார், யாவருக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவார். அவரே நம்பி இருக்கும் பொழுது, அவரே சார்ந்திருக்கும் பொழுது தேவன் மேன்மை செய்வார். சேனைகள் கர்த்தரை நம்பும் பொழுது, நம்புகிற மனுஷன் பாக்கியவான். He who believes, trusts the God of hosts, he shall be blessed. That's what the Bible says. My dear brothers and sisters, இப்படியாக வேதத்தில் மத்திய 9வது அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் படிப்பிறானால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படியாக ஒரு குறிப்பிட்ட ஒரு பட்டணத்திற்கு ஒரு பிரயாணம் செய்தார். அங்க 2 குருடர்கள் இயேசுவுக்கு பின்பாக வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டார்கள். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, இயேசு நின்றார், அவரை பார்த்து கேட்டார், நான் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்டார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, அப்படியே ஆம் என்று சொன்னபோது அதே வினாடியில் அவர்கள் மேல் தன் கரங்களை வைத்தார். அதே வினாடியிலே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. My dear brothers and sisters, when Jesus was walking in a certain city, there were 2 blind people came behind Jesus and they said, Son of David, have mercy upon me. Jesus stood and asked them a question. Do you believe that I can heal you? உனக்கு சுகத்தை கொடுக்க என்னால் முடியும் என்று நம்புகிறாயா? They said yes. Immediately he laid his hand and they were healed. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, இவர்கள் மேல் இயேசு கரங்கள் வைத்து சுகத்தை கொடுக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த வசனம் சொல்லுகிறது, மத்திய 9:27 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இயேசுவுக்கு பின்பாக வந்தார்கள். They followed Jesus. இயேசுக்கு பின்பாக வந்திருந்தார்கள். அவர்கள் அறிந்திருந்த ஒரு காரியம், இயேசு யார் என்று அறிந்திருந்தார்கள். சுகத்தை தருகிறவர் என்று அறிந்தார்கள். அவர் எல் ஷடாய் என்று அறிந்திருந்தார்கள். யெகோவா ராஃபா என்று அறிந்திருந்தார்கள். அவர் சகலத்தையும் மாற்றமைக்கிற தேவன் என்று அறிந்திருந்தார்கள். நாயன் மீது மரித்து போன அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பினதை குறித்து அவங்க கேள்விப்பட்டிருக்க கூடும். கானான் திருமணத்திலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினதை அவர்கள் கேள்விப்பட்டிருக்க கூடும். Why Jesus touched and healed them? There were many over there. Why Jesus touched them? The Bible says, Matthew 9:27, they followed Jesus. They believed Jesus that He is El Shaddai, He is Yehovah Rapha, He is a healer, He is a miracle worker. They believed, they knew who was Jesus. More than that, Matthew 9:28 says, Jesus asked them, do you believe that I can heal you? மத்திய 9:28 வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்களை பார்த்து கேட்டார், நான் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியும் என்று நீங்க நம்புறீங்களா என்று கேட்டபோது அவருக்கு சந்தேகம் வரல. They did not have a doubt. நடக்குமா நடக்காதா, இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லணும்னு யோசிக்கல. யோசிக்காமல் ஆமென் என்று சொன்னார்கள். ஆமாண்டவர் என்று சொன்னார்கள். They believed. They believed. விசுவாசிக்கிறவன் பதறான். நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்ப. If you believe, you will see the glory of God. அன்றைய உள்ளத்தை உருக வைக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? சூழ்நிலைகள் எது இருந்தாலும், சுற்றி இருக்கிற பிரச்சனைக்கு எது இருந்தாலும், கண்மூடிதனமா ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன், என்னை நீ கைவிடவே மாட்டேன்னு சொல்லி அவரை நம்புகிறேன்னு சொல்லி பாருங்க, அவர் உள்ளம் மெழுகை போல உருகிவிடும். ஆண்டவர் பாப்பா, என் பிள்ளை என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறான், என் மகள் என்னை எப்படி மலை போல நம்பிட்டு இருக்கிறான். அப்படி நம்பும் போது ஆண்டவர் உன்னை கைவிடுவாரா, உன்னை மறப்பாரா? இல்லவே இல்லை. When you say God I believe you, whatever might be the situation. நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த 2 பேரும் குருடர்கள், ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கலாம், ஆபரேஷன் போயிருக்கலாம், டாக்டர் சொல்லியிருக்க நோ இட் இஸ் இம்பாசிபிள், இனி உங்கள் கண்ணு தெரியாதுன்னு சொல்லியிருக்கலாம். அவர் எடுத்த முயற்சிகள் எல்லாம்
பலனற்ற நிலை, அல்லது பிறப்பிலிருந்தே அவனுக்கு குருடர்களாக பிறந்திருக்கலாம். ஆனால் அவனுக்குள்ள நம்பிக்கை, என் தேவன் யார் என்று அறிந்திருக்கு. யோபு சொன்னார், என் தேவன் யார் என்று நான் அறிந்திருக்கிறேன் சொன்னதை போல they believed, they knew who was Jesus. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, மத்தேயு 9:30 சொல்லுகிறது, அதே வினாடியிலே அவர்கள் கண்கள் திறந்தன. Matthew 9:30 says, immediately their eyes opened. God wants to open what is shut in your life. வாழ்க்கையில் எதை அடைக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை ஆண்டவர் திறக்க விரும்புகிறார். தேவன் அவைகளை திறக்க விரும்புகிறார். அன்னாளுடைய கற்பம் அடைக்கப்பட்டிருந்தது. அன்னால் கர்த்தரை நம்பினபடினால் அடைக்கப்பட்ட அந்த கற்பத்தை தேவன் திறந்தார். ஒரு தீர்க்கதரிசி உருவாகிறதுக்கு அது காரணமாக இருந்தது. What is shut in your life, God wants to open it. Hannah's womb were shut. God opened that womb and she bare a prophet. இன்றைக்கு கர்த்தர் உன் கற்பத்தை திறக்க போகிறார். அன்பு மகள் ஷாலினி, பல வருடங்கள் ஆகியும் திருமணமாகி பிள்ளை பாக்கியம் இல்லை என்று சொல்லி தானே கலங்கிட்டு இருக்கிறார். கர்த்தர் உன் கற்பத்தை திறக்க போகிறார். ஒரு பிள்ளை 2 பிள்ளைகளை ஆண்டவர், பிள்ளைக்கு தாயாக ஆண்டவர் உன்னை மாற்றுகிறார். ரூபா, உன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை எண்ணிதானே நீ அழுகியோட வந்திருக்கிறாய். படிக்கிறதுக்கு பணம் தேவைகள் சந்திக்கப்படாத எல்லா வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வாசல்களை திறக்கிறார். நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து சகாயம் வரும். எலியாவுக்கு ஒரு காகை அனுப்பினது போல கர்த்தர் ஒரு நபரை அனுப்புவார். What is shut in your life, God is going to set right it. கர்த்தர் லாசரு மரித்து விட்டான் என்று சொல்லி கல்லறையை போட்டு அந்த கல்லை மூடி விட்டார்கள். மூடப்பட்ட அந்த கல்லறையை ஆண்டவர் திறந்தார். வாழ்க்கையில எதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி அந்த கேஸ் முடிஞ்சு போச்சு, இனி அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த வீடு சொத்து என்னை விட்டு கைவீறி போயிட்டு முடிஞ்சு போனதை கர்த்தர் மீண்டும் திறக்கிறார். What you feel that is gone, over, God is restoring it back to you. என் அருமை கர்த்தர், அடக்கப்பட்ட உன் வாயை ஆண்டவர் திறக்க போகிறார். கூச்ச சுவாபம் உள்ளவனாயிருக்கிறார். சிங்கத்தை போல வாயை திறந்து கர்த்தருடைய வார்த்தையை பேச போகிறார். எனக்கு பேசவே தெரியல என்று சொல்லி, எனக்கு ஞானம் இல்லை, அறிவு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாய் அல்லவா, உன் ஞானத்தை, உன் கண்களை திறக்க போகிறார். உன் அறிவை விரிவாக்க போகிறார். தேவன் மேன்மையான காரியங்களை செய்ய போகிறார். அதற்கு மேலா உன் ஆன்மீக கண்களை ஆண்டவர் திறக்க போகிறார். More than that, God is going to open your spiritual eyes. இதுவரைக்கும் ஜனங்கள் உன்னை எப்படி பார்த்தாங்க இல்ல, இனிமேல் உன்னை பார்க்க போகிற பார்வை வித்தியாசமாக இருக்க போகிறது. உன்னை ஒரு தீர்க்கதரிசியாக ஜனங்கள் பார்ப்பார்கள். மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற நபராக பார்ப்பார்கள். கர்த்தருடைய கரம் உன்னோடு இருக்க போகிறது. கர்த்தர் அந்த குருடனுடைய பார்வையை திறந்தார். உன்னுடைய குருட்டாட்டமான வாழ்க்கையை மாற்றி போட்டுவார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? Oh gracious heavenly Father God, whoever is watching this program, medically, physically, mentally broken, touch everyone, oh God. ஒவ்வொருத்தரும் தொடுங்க. அவருடைய கண்ணீர், வேதனைகள், சஞ்சலங்களை மாற்றி போடுங்க. அவருடைய கலக்கங்களை மாற்றி போடுங்க. அவருடைய ஆசீர்வதிங்க. அந்த கண்களை திறந்து, 2 குருடருடைய கண்களை திறந்து, பல ஆண்டுகள் திறக்கப்படாதது, முடியாததை நீர் முடிய வைத்து அவருடைய வாழ்க்கையில் புதிய ஆரம்பத்தை கட்டளிட்டீர். புதிய துவக்கத்தை கட்டளிட்டீர். கர்த்தர் அப்படியே செய்ய போகிறீர். ஆமான்பானவர்களே, இந்த நாளிலிருந்து ஒரு புதிய பாதை, அந்த நாள் கண்கள் திறக்கப்பட்ட ஒரு புதிய அனுபவங்களாக அவர் கடந்து சென்றது போல இன்றிலிருந்து ஒரு புதிய பாதை, புதிய நன்மை, புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக கர்த்தர் உன்னை நடத்துவார். நீங்கள் புதிய பாதையில போவீங்க. மற்றொரு உன்னிடத்தில் புதிய காரியத்தை பார்ப்பார்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். God bless you.